ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர் கிச்சன். என்னங்க, வீட்டில் சம்மர் லீவில் இருக்கிற பசங்களுக்கு ஒரு நாளும் என்னென்ன ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம்னு யோசிக்கிறீங்களா? அப்போ யோசிக்காம உடனே இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க. எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸ்னு செஞ்சதையே திரும்ப திரும்ப செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அடுப்பை யூஸ் பண்ணாமல் சுகர், விப்பிங் க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம் இப்படி எதையும் சேர்க்காம நல்லா தித்திப்பா டேஸ்டா லேயரா கலர்ஃபுல்லா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான டெசர்ட் ரெசிபியை செஞ்சு கொடுத்து பாருங்க. போட்டி எனக்கு உனக்குன்னு சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபியை செய்யறதுக்காக சில பொருட்கள் எல்லாம் ஊற போட்டுடலாம். அதுக்காக பவுல்ல 10 பாதாம், 10 உடைச்ச முந்திரி, முழு முந்திரியா இருந்ததுன்னா 5 சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி தோல் நீக்கிய வறுத்த வேர்க்கடலை, 1 கப்பு மக்கானா, இது இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. இது இல்லைனாலும் பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்ததா 10 உலர் திராட்சை, இது போல தேன் கலர் அப்படி இல்லைன்னா கருப்பு நிறம் எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட எது இருக்கோ அதை சேர்த்துட்டு, அடுத்ததா 10 பேரிச்சம்பழம் உள்ள இருக்கிற விதைகளை நீக்கிட்டு சேர்த்துட்டு, நம்ம எல்லாருடைய வீட்டிலும் ஃப்ரிட்ஜில் கண்டிப்பா காய்ச்ச ஆற வச்ச பாலை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அதுல இருந்து மெஷரிங் கப்பால் 1.5 கப்பு பாலை மெஷர் பண்ணி இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ இந்த பாலில் இந்த பொருட்கள் எல்லாம் ஊற வச்சிடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஊறிக்கிட்டே இருக்கட்டும். அடுத்ததான் நான் பார்த்தீங்கன்னா 10 rupees மேரி பிஸ்கெட் பேக்கெட் எடுத்திருக்கேன். இது நான் 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த பிராண்ட் பிஸ்கெட் தான் யூஸ் பண்ணணுன்றது கிடையாது. உங்களுக்கு பிடிச்சமான எந்த பிராண்டு பிஸ்கெட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 பேக்கெட் மேரி பிஸ்கெட்டை எடுத்திருக்கேன். இந்த ஒரு பிஸ்கெட்டையுமே 2-3 உடைச்சு போட்டுக்கிறேன். இதே மாதிரி எல்லா பிஸ்கெட்ஸையுமே உடைச்சிட்டு இப்போ இந்த உடைச்ச பிஸ்கெட்டை எல்லாத்தையுமே ஈரப்பதம் இல்லாத ஒரு மிக்ஸி ஜார் கப்பில் சேர்த்துட்டு தண்ணீர் சேர்க்காம நல்லா நைஸான ஃபைன் பவுடராக இது போல் அரைச்சிட்டு வேற ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லைன்னா உங்ககிட்ட பட்டர் இருந்தால் கூட அதை நல்லா மெல்ட் பண்ணிட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பவுடரோட கன்சிஸ்டன்சி பார்க்கறதுக்கு இப்படி தாங்க இருக்கணும். கிட்டத்தட்ட அப்படியே பிடிச்சோம்னா டைட்டாக ஒரு ஷேப்புக்கு பிடிபடணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இதை அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக நான் 2 மாம்பழம் எடுத்திருக்கேன். இந்த தண்ணீரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த பழத்தை க்ளீனாக வாஷ் பண்ணிடுங்க. எப்போ நீங்கள் மாம்பழம் வாங்கினாலும் உப்பு கலந்த தண்ணீரில் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமாவே யூஸ் பண்ணுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பழத்தை கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு கன்னத்தையும் இந்த மாதிரி லைட்டாக கீரல் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள பல்பை அப்படியே வெளியில் எடுக்கிறேன். நீங்கள் டைரெக்டாக ஒரு கரட்டியை போட்டு அப்படியே வறண்டு எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஷேப்ஸில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் இருக்கிற பல்பை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே போல் நான் எடுத்திருக்க 2 மாம்பழத்தையுமே கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜார் கப்பில் சேர்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக இதில் அரைக்கிறதுக்கு தண்ணீர் சேர்க்காம இதில் உள்ள ஈரப்பதத்தை பயன்படுத்திட்டே நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக மழைன்னு நல்லா அரைச்ச இந்த விழுதை வேற ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், அரைச்சதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்கும். நீங்கள் இதில் எக்ஸ்ட்ராவாக மேற்கொண்டு தண்ணீரெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கலக்கக்கூடாது. சரி, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அந்த நட்ஸ் எல்லாம் ஒரு 5 நிமிஷத்தில் ஊறி வந்திருக்கும். ஊறினதுக்கு அப்புறமா இதில் இருக்கிற இந்த பாதாம் தோலை மட்டும் அப்படியே வயட்டி எடுத்துடலாம். 5 நிமிஷம் மட்டும் ஊற வச்சதுனால கொஞ்சம் வயட்டுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து வயட்டி எடுத்தோம்னா இந்த தோல் கண்டிப்பாக நீங்கி வந்துடும். இதே மாதிரி எல்லா பாதாமில் இருக்கிற தோலையுமே நான் நீக்கிட்டு இதே பாலில் சேர்த்துருக்கேன். இப்போ ஊறின இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜார் கப்பில் சேர்த்துட்டு இப்போ இது கூட இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம். என்னென்னா நான் 2 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இந்த பிரெட்டில் வந்து சுற்றி இருக்கிற இந்த கார்னராக உள்ள டார்க் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து மைதா பிரெட் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மைதா பிரெட்டு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா வீட் பிரெட் சேர்த்து செய்யுங்க. அது இன்னுமே ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். ஹெல்த் வைஸ் ரொம்பவுமே நல்லது. இப்போ நான் எடுத்துருக்கக்கூடிய பிரெட்டை பிச்சு போட்டு இந்த மிக்ஸி ஜார் கப்லேயே சேர்த்துக்கலாம். ரொம்ப சின்ன சைஸ் பிரெட்டாக இருந்ததுன்னா 4 சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸ் பிரெட்டாக இருந்ததுன்னா 2 சேர்த்துக்கோங்க. நான் 2 தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தண்ணீர் சேர்த்து அரைக்கக்கூடாது. இதில் ஆல்ரெடி பால் இருக்கு இல்லையா, அதை மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரியான ஒரு நைஸான விழுதா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி ரொம்ப சாஃப்டா அரைச்சாதான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப குறைப்பா அரைச்சிடுறத தவிர்த்துருங்க. சரி, இது அப்படியே ஒரு ஓரமா இருக்கட்டும். அடுத்ததா இப்போ நான் இது மாதிரியான ஒரு சர்விங் பவுல் எடுத்திருக்கேங்க. இதுல நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தோம்ல பிஸ்கெட் பவுடர், அதுல இருந்து கொஞ்சம், அதாவது ஒரு 1/4 அளவு ஃபர்ஸ்ட் லேயரா இதை நல்லா இது மாதிரி லெவலா செட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்ததா மிடில் லேயரா நம்ம நட்ஸ் எல்லாம் அரைச்சோம் பாருங்க, அதுல இருந்து கொஞ்சமா எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டு செட் பண்ணி விடுங்க. இது
மிடில் லேயர். அடுத்தது டாப் லேயரா நம்ம அரைச்சி வச்சிருக்க மேங்கோ பியூரியிலிருந்து கொஞ்சமாக எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 3 லேயர் சேர்க்கணும். ஒரு லேயரும் பார்க்குறதுக்கு அழகாகவும் தெரியணும். இப்போ 3 லேயரை ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு 3 லேயரையுமே டிரான்ஸ்பரண்ட்டாக இந்த பவுலில் தெரியறத காட்டுறேன் பாருங்கள். பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியுதா? கீழே டார்க் லேயர், மிடில் ஒயிட் லேயர், மேலே எல்லோ லேயர். இதே மாதிரி நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டோட குவான்டிட்டிக்கு பொறுத்து உங்களுக்கு எந்த அளவு சர்விங் பவுலில் நிரப்ப முடியுமோ அந்த அளவுக்கு நிரப்பிக்கோங்க. நான் எடுத்துருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 கப்பு போல் வந்துச்சு. அடுத்ததாக இது டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பிரெட் பீஸை இது சென்டராக இது போல் பிளேஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே கலர்ஃபுல்லான டூட்டி ஃப்ரூட்டிஸ் இருந்துச்சுன்னா கூட இது போல் டெக்கர் பண்ணிக்கோங்க. டெக்கர் பண்ணுறதுலாம் முற்றிலும் ஆப்ஷனல் தான். இது போல் டெக்கர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணியும் சாப்பிட்லாம், இல்லை டெக்கர் பண்ணாமல் பிளெயினாக அப்படியேயும் சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா பார்க்கும்போது குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, ரொம்ப ஆவலாக அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல இருக்கும். பாருங்கள், நான் ஸ்பூனால் இதை எடுக்கும்போது இந்த லேயர்ஸ் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ரெசிபி இது. ஓகே, இந்த சம்மர் டைமில் கூல்ட்ரிங்க்கு, ஐஸ்கிரீம்னு ஒரே மாதிரி செஞ்சதே செஞ்சு திரும்ப திரும்ப சாப்பிடாம இது போல் வித்தியாசமாக மேங்கோவை வச்சு சூப்பரான ஒரு டெசர்ட் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்க. எல்லாருமே ரொம்ப விருப்பமாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. அப்புறம் இந்த வீடியோ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.